எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மோடியோட கைகோர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்களை பட்டியலிட்டு இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். இது அவசியம் பார்த்து பகிர வேண்டிய ஒரு காணொளி. ஜெயலலிதா அம்மையார் ஜிஎஸ்டி ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா? உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா? உதய் மின் திட்டத்தை ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா? நீட்டு விலக்கு அவங்க இருந்த வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? எல்லாம் எப்ப போச்சு? டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வருது. ஜெயலலிதா இருந்து ஆதரிச்சிருப்பாங்களா? ஏன் அதிமுக இந்த நிலைமை தெரியுதா? ஏன் வாக்கு விழுக்காடு பாதியா குறைஞ்சு போச்சு? ஏன் ஒரு எம்பி கூட இல்லாம போச்சு? ஏன் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா போச்சு? இன்னைக்கு விளவங்கோடு தொகுதியில 4வது இடத்துக்கு போச்சு. இதெல்லாம் ஏன்? தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டில இருந்து நழுவி போனதனால், பிஜேபி எதை சொன்னாலும் அதை ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு போனதனால். திமுக அரசு அப்படி அல்ல. 2000 கோடி கல்வி நிதியை நான் சொல்ற கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தருவேன்னு ஒன்றிய அரசு சொல்லும் போது, 2000 கோடியை நீயே வச்சுக்க, நான் 2000 வருஷம் இந்த மண்ணை பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்றாரு. இதுதான் கட்ஸ். ஏன் திமுக கூட்டணி உறுதியா இருக்கோம்னா, இந்த கொள்கை சார்ந்து நாங்க பாக்குறோம். நம்ம கொள்கையே கடைபிடிக்கிறாங்களா, அதுல உறுதியா இருக்காங்களா? அப்ப பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறது. பிஜேபி எதிர்ப்புன்னா ஏதோ ஒண்ணு இல்லாத ஒண்ணு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு நலனிலும் பிஜேபி எதிர்ப்பு இருக்கிறது. பிஜேபி எதிர்க்கிறவன் தான் தமிழ்நாட்டு நலனை பற்றி சிந்திப்பான். தமிழ்நாட்டு நலனை பற்றி சிந்திப்பவன் பிஜேபி எதிர்ப்பான்.